நாளைக்கு சட்டமன்றத்தில் தமிழ் தாய் தனி தீர்மானம் கொண்டு நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கிள் வரலாறு என்ன தெரியல ஸ்டிக்கர் புது சிகரெட் மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டி வரலாறு சொல்ல கரெக்ட்ல நாம இருக்கும் வரலாறு சொல்லுமா 1970 ஆண்டு நவம்பர் மாதம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தமிழ் தாய் அரசு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாட வேண்டும் என்று ஒரு அரசாணை இருக்கிற முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தான். அதை தொடர்ந்து 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ் தாய் தமிழ்நாட்டின் மாநில பாடலாக அறிவித்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இதுதான் வரலாறு. இந்த வரலாறு தெரியாம மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டி கடைசி இங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டிங்க. இப்போ ஆல்ரெடி நிறைவேற்றிய தீர்மானத்தை இப்போ நீங்க புதுசா நீங்க டேய் ஏறாது எப்ப பார்த்தாலும் கருப்பு கண்ணாடியோட கூட்டு கண்ணாடி மாதிரி மனசுல பெரிய எம்ஜிஆர் நினைப்பு ஆளு மண்டையும் பத்தி இவனே இவா உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் உனக்கு என்ன இப்போ தமிழ்தாய் வாழ்த்தை வந்து எதுக்கு அதுக்கு புது தீர்மானம் நீங்க போறீங்க ஆல்ரெடி தான் அதை வந்து திமுக தீர்மானம் போட்டு நிறைவேற்றியாச்சே திமுக ஆட்சியிலேயே அப்படின்றதான் உன்னோட கேள்வி. ஓகே ஃபைன். இப்போ நான் உனக்கு பதில் சொல்றேன். உனக்கு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய கொத்தடிமைகளுக்கு ஓகே இன்னும் சட்டசபையை ஆரம்பிச்சிக்க மாட்டாங்க அதுக்குள்ள நான் உனக்கு ஒரு பதில் சொல்றேன். உனக்கு புரியுதான்னு பாரு. உன்னை மாதிரி கொத்தடிமைகளுக்கு புரியுதான்னு பாரு. ஓகே இப்போ ஒரு சட்டம் இயற்றோம் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் இயற்றோம் அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் பின்பற்றணும். அப்படியானால் அதை சரியாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதான் இங்க முக்கியமான விஷயம். ஆனா முன் வந்த காலங்களில் இதெல்லாம் சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டதா அப்படின்னா அது இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியா தான் வந்து நிக்குது. ஓகே 2024 செக்ரட்டரியேட்ல நம்ம சின்ன திட்டி தலைமையில ஒரு விஷயம் நடக்குது ஒரு அபிஷியல் மீட்டிங் நடக்குது. அந்த இடத்துல தமிழ்தாய் வாழ்த்து தப்பா பாடப்படுது. ஐயோ தப்பா படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மறுபடியும் பாடுறாங்க. திருப்பியும் தப்பா தான் பாடுறாங்க. நம்ம ஆளுங்க வந்து பேப்பரை வச்சு படிச்சாலே தப்பா படிக்கிறாங்க. ஆப்வியஸ்லி இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான். அப்போ ஒரு நம்மளோட உணர்வான ஒரு விஷயத்தை நீங்க தப்பா படிக்கிறீங்க. ஓகேவா அதை கூட சரியா படிக்கிறதுக்கு உங்க திமுக இல்ல. அதுக்கப்புறம் 2025 திருவள்ளூர்ல ஒரு மீட்டிங் நடக்குது அபிஷியல் மீட்டிங். அந்த இடத்துல தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படல அப்படின்னு இன்னைக்கு வி த லீடர் பார்ட்டியோட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் முன்னாள் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார். இதெல்லாமே நம்ம பார்க்க முடிஞ்சது. ஓகே அதுக்கப்புறம் இப்போ இந்த தாவேகா அரசு ஆட்சி அமைக்கல கூட தமிழ்தாய் வாழ்த்து முன்னாடி படுறதா தேசிய கீதம் முன்னாடி படுறதா இது 2 தடவை படுறாங்க அது 3வது படுறாங்க இது 2வது படுறாங்கன்னு ஒரு குழப்பமான சூழ்நிலை மட்டும் தான் இங்க நிலவிட்டு இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்றது ஒரு தெளிவான மனநிலைமையோ தெளிவான ஸ்டெப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் இதுதான் செகண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கூட இங்க இல்ல தெளிவு இல்ல. அப்ப இந்த தெளிவை எப்படி சொல்றது அப்போ இது புரியாதவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் இதுதான் நடைமுறை இதை இப்படித்தான் ஃபாலோ பண்ணணும். சோ இதுல சில மாற்றங்களை கொண்டு வந்து நாங்க பண்றோம் அதுக்கான தனி தீர்மானத்தை இயற்றணும் அப்படின்னு தான் இந்த தாவேகா அரசு கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரோம் அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிழைகளை சரி செஞ்சு அதை வந்து எப்படி சொல்றது ரெனியூ பண்ற மாதிரி அதை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி அப்படிதான் சொல்ல முடியாது. லைக் தப்புகளை சரிப்படுத்தி இனிமே இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு அந்த தாவேகா அரசு பண்ண போகுது. அதனால சும்மா மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்காம கம்முன்னு ஓடி போயிரு நாயே.